எல்லா தொடக்க புள்ளிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. உலகத்துல எந்த சாம்ராஜ்யமுமே நிரந்தரமாக இருந்தது இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதாவது பீரியட் ஆஃப் பர்த், growth, மெச்சூரிட்டி, பீக், டிக்ளைன், டிஸ்அப்பியரன்ஸ். இந்த 6 ஸ்டேஜ்லயும் தாங்க ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தோடையும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா guys, இந்த மெஷர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைனாவோட இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா மெச்சூரிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த இடத்த சைனா இப்பதான் நெருங்கியே இருக்குது, ரைட்? சோ அந்த ஹீட் கூட சைனாக்கு இன்னும் மாறல. சோ இதுல யுஎஸ்ஏ பொசிஷன் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா கைஸ், டிக்ளைன் அப்படிங்கிற ஸ்டேஜ நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா யுஎஸ்ஏ நினைச்சால் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணா பீக் அப்படிங்கிற வாரத்துக்கு ரொம்ப காலம் எடுக்கு. அதுல பண்ண மிஸ்டேக்ஸை வந்து ரியலைஸ் பண்ணி உண்மையிலே எம்பரரா ஃபீல் பண்ணி வேர்ல்டுக்கு ஆர்டர் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நிப்பாட்டி வேற ஒரு ஸ்டைல கொண்டு வருவாங்களே. ஆனால் அவங்களுக்கு பீக்குக்கு போறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் உடைய கருத்து. ஸோ ஹிஸ்டரி, பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயத்த மூணையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் இது ரொம்பவுமே சிம்பிளா புரியும். ஸோ ஃபைனலா கைஸ், இது அடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லை. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணணும். ட்ரஸ்ட் பிரேக் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா இதோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் இல்லாம போயிட்டுடும். கன்சிஸ்டன்சி இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா இதோட சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடும். இது சும்மாவே இல்லாம போயிட்டுடும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லாம போச்சுண்டா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தானாவே உடைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதான் இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சமம். இந்த தாளுக்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கு மனுஷனுக்கு